அசைன்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நவம்பர் 2025 ஃபார் எக்ஸாமினேஷன் செமஸ்டர் பேட்டர்ன். அதில் வந்துட்டு ஒரு சின்ன டீட்டெயில் சொல்கிறேன். கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஜியில் எல்லா கோர்ஸஸும், பிஜியில் எல்லா கோர்சஸ், அப்புறம் லைப்ரரி சயின்ஸ், சரிங்களா, அவங்களுக்கு எல்லாமே மேட்ச் ஆகும். எம்பிஏ எம்சிஏக்கு மட்டும் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் நோட் பண்ண வேணாம். ஏன்னா அதில் புதுசாக டிஃப்ரென்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறனால அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் பிஜி கோர்ஸ்னு சொன்னதுனால எம்பிஏ எம்சிஏ வந்து அதில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டாம். எம்பிஏ எம்சிஏ எப்போவுமே பிஜியில் வராது, அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அது வந்து தனியாக தான் வரும், சரிங்களா. யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது யூஜி, பிஜி, எம்பிஏ, எம்சிஏ, லைப்ரரி சயின்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. அதனால் நான் பிஜின்னு சொன்னதுனால எம்பிஏ எம்சிஏக்கு உண்டான அசைன்மெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸை வந்து நீங்கள் இதில் பயன்படுத்த வேண்டாம். அதுக்கு பதிலாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும்தான், சரிங்களா. எம்காம், எம்எஸ்சி, எம்ஏ அதில் இருக்கிற பிரிவுகள். எம்பிஏ எம்சிஏக்கு நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு எம்பிஏ எம்சிஏக்கு மட்டும் நான் தனியாக வந்துட்டு உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட் ரிலேட்டட் வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இன்னும் டைம் இருக்குது, நான் சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிடுவேன், நோ ப்ராப்ளம். அதனால தான் அதை நான் முன்னாடியே சொல்கிறேன். இப்போ சொல்கிறத யூஜி, பிஜி, பிஜியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எம்எஸ்சி, எம்ஏ, எம்காம், லைப்ரரி சயின்ஸ் அவங்க மட்டும் அந்த டிப்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ இந்த அசைன்மெண்ட் டாபிக்ஸை டிக் பண்ண உடனே அசைன்மெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது நம்ம ஏற்கனவே பேசிக்ஸ் நிறையா சொல்லிட்டோம். கொஸ்டின்ஸில் வந்துட்டு அவங்களே சில சமயம் மார்க் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து மார்க் இல்லைனாலும் எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு 4-5 கோர்சஸ் வந்து ஓப்பன் பண்ணி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 25 ஏஒய் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மொபைல் ஸ்க்ரீனில் தான் ஓப்பன் பண்ணுறேன், சரிங்களா. ஏன்னா மொபைலில் தான் எல்லாருமே பார்க்குறதுனால நான் மொபைலில் தான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் பிஏ தமிழோட அசைன்மெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அசைன்மெண்ட்டோட மார்க் வந்து மென்ஷன் பண்ணலை, சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து நோட் பண்ணிக்கிறோம். முதல் பருவம் அதை எடுத்துக்கிறோம். செமஸ்டர் முதல் பருவம், டைட்டில் ஆஃப் த கோர்ஸ் தமிழக வரலாறும் பண்பாடு. அசைன்மெண்ட் டாபிக்ஸ் வந்து பல்லவர்கள் பற்றி எழுதுக, பண்டை தமிழரின் வாழ்க்கை பற்றி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எத்தனை பேஜ் எழுதணும், இது எத்தனை மார்க் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். அசைன்மெண்ட்டு வந்து 25 மார்க்கு தான். அதை வந்து இன்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் தியரி எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம்ல அதை வந்துட்டு எக்ஸ்டர்னல் சொல்லுவாங்க. 75 மார்க் அது, ஓகேங்களா. ஸோ இது அசைன்மெண்ட்டு 25 மார்க்கு தான் ஒரு சப்ஜெக்ட். ஓகே, இப்போ டைட்டில் ஆஃப் த கோர்ஸ் தமிழக வரலாறும் பண்பாடும் வந்துட்டு 25 மார்க் வந்து நீங்கள் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும். அப்போ பல்லவர்கள் பற்றி எழுதுக, பண்டை தமிழர்களின் வாழ்க்கை பற்றி எழுதுக, 2 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 25 டிவைடட் 2 12.5. அப்போ ஒரு கொஸ்டின் வந்து 12.5 மார்க்குக்கு எத்தனை பேஜ் எழுதணுமோ அத்தனை பேஜ் நீங்கள் எழுதிக்கோங்க. எத்தனை பேஜ் எழுதணும்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ அசைன்மெண்ட் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பண்டை தமிழரின் வாழ்க்கை பற்றி எழுதுக, அதுவும் 12.5 தான். ஒரு சப்ஜெக்ட் வந்து 25 மார்க், ஓகேங்களா, ஒரு சப்ஜெக்ட். இப்போ பிஏ தமிழில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 5 பேப்பர் அப்படின்னா 5 பேப்பருக்கும் இன்டர்னல் வந்து 25, 25, 25, 25, 25. எக்ஸ்டர்னல் வந்து 75, 75, 75, 75, 75. ஒரு சப்ஜெக்ட் வந்து 25 + 75, ஓகேங்களா. சில அசைன்மெண்ட்டில் இந்த ரைட் சைடு கார்னரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சில இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ மென்ஷன் பண்ணலைன்னா நீங்கள் 25 டிவைடட் அந்த அசைன்மெண்ட் டாபிக்ஸ், ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி டைட்டில் ஆஃப் த கோர்ஸ் செகண்ட் சப்ஜெக்ட் நன்னூல் எழுத்து அசைன்மெண்ட் டாபிக்ஸ் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 12.5, 12.5, ஓகேங்களா. அதே மாதிரி அதுலேயும் 2 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பிஏ தமிழ் செகண்ட் செமஸ்டர் எடுத்துக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. டைட்டில் ஆஃப் த கோர்ஸ் இடைக்கால இலக்கியம், அசைன்மெண்ட் டாபிக்ஸ் பெரிய புராணம் பற்றி எழுதுக, தேவாரம் பற்றி எழுதுக, 2 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 12.5, 12.5. 12.5க்கு எத்தனை பேஜஸ் எழுதணுமோ அத்தனை பேஜஸ் எழுதிக்கங்க, ஓகேங்களா. இப்போ பிஏ தமிழ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு வேறு கோர்ஸ் பார்க்கலாம். பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்துடும். பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டோம்னா டைட்டில் ஆஃப் த கோர்ஸ் என்ன, மைக்ரோ எக்கனாமிக்ஸ், சரிங்களா. அசைன்மெண்ட் டாபிக்ஸ் அசைன்மெண்ட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எனி 2 ஃப்ரம் த ஃபாலோயிங் டாபிக்ஸ் 12.5 × 2. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்டர்னல் வந்து 25 தான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு அது 25 மார்க் தான், சரிங்களா. அதனால் இதில் வந்து மார்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மென்ஷன் பண்ணலைனாலும் நீங்கள் 25 வந்து நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ அடுத்து இன்னொரு கோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். பிஏ இங்கிலீஷ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பிஏ இங்கிலீஷ் ஓப்பன் பண்ணியாச்சு. செமஸ்டர் 1, சரிங்களா. செமஸ்டர் 1 பார்ட் 2 இங்கிலீஷ். இதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்துட்டு
இது மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா. பார்ட் 2 இங்கிலீஷ் செமஸ்டர் 1 அதுலேயும் ஃபஸ்ட்டில் 2 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்புறம் பேப்பர் ஃபஸ்ட்டு எலிசபெத்தின் ஏஜ், அதுலேயும் 2 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 த அகஸ்டின் ஏஜ், அதுலேயும் 2 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 3 லிட்ரரி ஃபார்ம்ஸ், அதுலேயும் 2 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டாபிக்ஸ் கொடுத்துருந்தா பெர் டாபிக் வந்துட்டு 12.5, டோட்டல் வந்துட்டு 25 மார்க் ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிஏ இங்கிலீஷ் இப்போ இதை பார்த்தாச்சு. அடுத்து வேறு ஒன்று ஓப்பன் பண்ணலாம். பிபிஏ ஓப்பன் பண்ணலாம். இப்போ பிபிஏ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், டைட்டில் ஆஃப் த கோர்ஸ் வணிக கடிதங்கள். சரிங்களா. வணிக கடிதங்கள் எத்தனை டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 25 டிவைடட் 5. ஒரு கொஸ்டின் வந்து 5 மார்க்கு. நீங்கள் 5 மார்க்குக்கு எத்தனை பேஜஸ் எழுதணுமோ அத்தனை பேஜஸ் எழுதிக்கோங்க. ஃபார்முலா என்ன, ஒரு சப்ஜெக்ட் வந்து 25 மார்க்கு ஒரு பேப்பர். ஸோ ஒரு பேப்பருக்கு எத்தனை டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை 25ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் அந்த மார்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் எத்தனை பேஜஸ் எழுதணும்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேஜஸ் எழுதணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபஸ்ட்டு செமஸ்டர் அரசியல் கோட்பாடுகள் நெறிகள், அதில் வந்து கொடுத்துருக்காங்க அசைன்மெண்ட் டாபிக்ஸ். அரசியல் அறிவியல் எனும் துறைசார் கல்வி அறிவியலாக அல்லது கலையாக கருதப்படுமா எவ்வாறு. மேலே உள்ளது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, கீழே உள்ளது தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரே ஒரு டாப்பிக்கை தான் 25 மார்க்குக்கு நீங்கள் வந்து எழுதி ஆகணும். சப்போஸ் இதில் 2 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் 2 டாபிக் தான் எழுதி ஆகணும். அப்புறம் மேக்ஸிமம் எல்லாமே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனித்தனியாலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதே எடுத்துக்கிறோம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஒரே அசைன்மெண்ட் டாபிக்ஸ் தான். அதுலேயே தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பிரித்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம காமன் பேப்பருக்கு போயிடுவோம். வேல்யூ எஜுகேஷன் ஃபார் ஆல் யூஜி ஸ்டூடெண்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து 25 மார்க். இதில் 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 × 5 அவங்களே மேலே வந்து மார்க்கை பிரிச்சுட்டாங்க. சப்போஸ் மேலே இந்த மார்க் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 மார்க்கு 5 கொஸ்டின்ஸ் 5 × 5 25. ஒரு கொஸ்டின் வந்து 5 மார்க்குக்கு எத்தனை பேஜஸ் எழுதணுமோ நீங்கள் அத்தனை பேஜஸ் வந்து எழுதிக்கலாம். இப்போ எம்ஏ இங்கிலீஷ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். எம்ஏ இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு செமஸ்டர் பேப்பர் 1 பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1 2 டாபிக் தான் இருக்குது. மொத்தம் 1 2 3 4 5 டாப்பிக்லேயும் ஈச் 2 டாபிக் தான் இருக்குது. அப்போ ஒரு டாபிக் எத்தனை மார்க் எழுதணும், 12.5 எழுதணும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி மார்க் இல்லாததை வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். அடுத்து எம்ஏ ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணிக்கிறோம். எம்ஏ ஹிஸ்ட்ரிலையும் மார்க் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ டைட்டில் ஆஃப் த கோர்ஸ் சோசியோ எக்கனாமி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப் டு 1206 AD 2 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 12.5 × 2. ஓகே, இதுலேருந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஆக்சுவலாக இதை வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். எம்பிஏ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எம்பிஏ அசைன்மெண்ட் டாபிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் எம்பிஏக்கும் எம்சிஏக்கும் மட்டும் நான் தனியாக கம்பல்சரி டீட்டெயில்ஸ் அசைன்மெண்ட் மார்க் எவ்வளவு சம்திங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எம்பிஏ எம்சிஏக்கு மட்டும் தனியாக வந்து நான் வீடியோ போடுறேன். சரிங்களா. அப்புறம் லைப்ரரி சயின்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. லைப்ரரி சயின்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். லைப்ரரி சயின்ஸும் சேம் 25 + 75 தான். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டாபிக்ஸ் வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் மார்க் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அசைன்மெண்ட் டாபிக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டில் 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 12.5. சரிங்களா. அப்போ 12.5 தான் எடுத்துக்கணும். எத்தனை பேப்பர்ஸ் இருக்கோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 25 நீங்கள் பிரிச்சுக்கணும் அசைன்மெண்ட் டாபிக்ஸ். இப்போ என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோமே, இதுவும் வந்துட்டு காமன் டு ஆல் யூஜி செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் செமஸ்டரில் இந்த டாபிக்ஸ் வந்து இருக்குது. இப்போ பாருங்கள், ஏற்கனவே 25 ஆனால் 10 டாபிக்ஸ் இருக்குது. ஆனால் மேலே என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர் எனி 5 ஃப்ரம் த ஃபாலோவிங் டாபிக்ஸ். ஏதாவது ஒரு 5 டாப்பிக்கை மட்டும் எடுத்து ஈச் டாபிக் வந்து 5. ஸோ 5 × 5 25. ஸோ டோட்டலாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஒரு பேப்பருக்கு இன்டர்னல் 25, எக்ஸ்டர்னல் 75. 25 தான் நீங்கள் வந்துட்டு அசைன்மெண்ட் எழுத போகிறீங்க. சரிங்களா. அதில் ஒரு பேப்பருக்கு எத்தனை டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை 25ஆல் டிவைட் பண்ணி ஈச் கொஸ்டின் எத்தனை மார்க் வருதோ அத்தனை மார்க்குக்கு எத்தனை பேஜஸ் வருமோ நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா.
5 மார்க்காக இருந்தால் எத்தனை பேஜஸ் எழுதணும், 10 மார்க்காக இருந்தால் எத்தனை பேஜஸ் எழுதணும், இல்லை 12.5 இருந்தால் எத்தனை பேஜஸ் எழுதணும்னு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ அசைன்மெண்ட் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய நியூ ஜாயின் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ரிலேட்டட் அசைன்மெண்ட் வீடியோஸ் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். MBA MCAக்கு மட்டும் நான் சீக்கிரம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு 1 or 2 டேஸில் உங்களுக்கு நான் தனியாகவே வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். தேங்க்யூ.